அதனால பொய்யான ஒரு சாமி ஆட்டம் யாருமே ஆட மாட்டாங்க மக்களே. இப்போ சாமி ஆடுறதுனால எனக்கு சாமி வரும், எந்த இடத்துலையுமே என்னால் முடிஞ்ச அளவு நான் கண்ட்ரோல் பண்ணி தான் பார்ப்பேன். கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் எனக்கு வந்துடும். சரிங்களா? அதனால் சாமி ஆடுறதுனால அவங்களுக்கு ஏதோ கிடைக்க போகுது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆக்டிங்கு தயவுசெய்து யாரையும் இழிவாக பேசாதீங்க. இதை என்னுடைய உறவுகள் 5 வருட பயணத்தில் இவ்வளோ உறவுகள் எனக்கு இருக்கீங்க. என்னோட உறவுகள் நீங்களும் என்ன ஒருத்தவங்க சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லிடாதீங்கப்பா. அதுதான் என்னோட ஒரு எப்படி சொல்கிறது, இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலரின் கதை, அதாவது என்னுடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம். அதில் 116வது பகுதி வரை வந்துருச்சு மக்களே. ஆனாலும் இன்னுமே வியூஸே போகலை. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கும் தெரியலை. என்னுடைய நிஜமான நிகழ்ச்சிகளை தான், நடந்த நிகழ்வுகளை தான் நான் சொல்லிட்டு வர்றேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. என்னுடைய வீடியோ பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கமெண்ட் செக்ஷனில் கமெண்டை கொடுங்க, தொடர்ந்து பாருங்கள், ஓகேவா? எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. சரி, இப்போ நம்ம 117வது பகுதி இப்போ தான் பார்க்க போகிறோம். 116ல் என்ன ஃபைனலாக சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்த்துடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஊருக்குள்ளே மண் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே கோயில் வச்சுருக்குறாங்க. அங்கே போய் தங்கிட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் வர்றோம். ஆனால் அம்மன் உருவான இடம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அருள் வந்துருச்சு. ஏன்னா அந்த சாமியை நான் பார்த்தது கூட கிடையாது. அப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அருள் வந்துருச்சு. அதை பக்கத்தில் வர்றவங்க ஒரு மாதிரி, இது சாமி கிடையாது, இது நம்ம சாமி கிடையாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதோடு தான் நான் ஃபைனலாக முடிச்சிருந்தேன். சரி வாங்க, இப்போ நம்ம 117வது பகுதி பார்க்கலாம் மக்களை. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு சாமி வருது அப்படின்னா கொஞ்சம் நான் அட்வைஸ்ன்னு எடுத்துக்கிறலாம், இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க மக்களை. எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால நான் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அருள் வருது அப்படின்னா அந்த அருள் அவங்க கிரியேட் பண்ணுறது கிடையாது, கிரியேட்டு ஆக்டிங்கு அந்த மாதிரி கிடையாது. தயவு செய்து யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்க. இவங்களுக்கு சாமி வராது, இவங்களுக்கு சாமி வரும், இவங்க நம்ம சொந்தக்காரங்க, இவங்களுக்கு தான் வரும், இவங்க வேறவங்க, இவங்களுக்கு வராது அப்படின்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா சாமியே எந்த சாமியாக இருந்தாலும் சரி, அம்மனாக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, ஜீசஸாக இருந்தாலும் சரி, தெய்வங்கள் எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி தெய்வங்களுக்கு நம்ம எல்லாருமே ஒன்று தான். இது மறுக்க முடியாத உண்மைதான மக்களே? சொல்லுங்கள். எனக்கு இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன். சாமின்றது எல்லாருக்குமே பொதுவானது. அதே மாதிரி நம்ம எல்லாருமே சாமிக்கு பிள்ளைக தான். எந்த சாமியாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க மேலே தான் அருள் வரணும், இவங்க மேலே நம்ம போகக்கூடாது, அவங்க மேலே தான் போகணும் அப்படின்லாம் சாமி நினைக்காது. சரிங்களா? யாருக்கு வேணாலும் அருள் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். இன்னொன்று இந்த அருள் நமக்கு சாமி ஆடுறோம் அப்படின்னா, நமக்கு சாமி ஆடணும்னு நமக்கு யாரும் சொத்தெல்லாம் எழுதி வைக்க போகிறதில்ல. யாருடைய பொருளையோ நகையவோ நம்ம அதை வாங்க போகிறது கிடையாது, நமக்கு அவங்க கொடுக்க போகிறது கிடையாது. அதனால பொய்யான ஒரு சாமி ஆட்டம் யாருமே ஆட மாட்டாங்க மக்களே. இப்போ சாமி ஆடுறதுனால எனக்கு சாமி வரும், எந்த இடத்துலையுமே என்னால் முடிஞ்ச அளவு நான் கண்ட்ரோல் பண்ணி தான் பார்ப்பேன். கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் எனக்கு வந்துடும். சரிங்களா? அதனால் சாமி ஆடுறதுனால அவங்களுக்கு ஏதோ கிடைக்க போகுது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க.
ஆக்டிங்கு தயவுசெய்து யாரையும் இழிவாக பேசாதீங்க. இதை வந்து என்னுடைய உறவுகள் 5 வருட பயணத்தில் இவ்வளோ உறவுகள் எனக்கு இருக்கீங்க. என்னோட உறவுகள் நீங்களும் என்ன ஒருத்தவங்க சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லிடாதீங்கப்பா. அதுதான் என்னோட ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு அப்படி தோணுது. நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது யாரையும். தயவுசெய்து சொல்லாதீங்க. என் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் அவங்களுக்கும் படும். யாரும் சொன்னதில்லை, இருந்தாலும் எனக்கு நடந்த நிகழ்வு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். யாரையுமே சாமி ஆடுறது மட்டும் பொய்ன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, சரிங்களா? சரி மக்களே, இப்போ நம்ம என்னுடைய வரலாறுக்குள்ளே போகலாமா? சரி, ரைட்டு. இப்போ சாமி ஆடி முடிச்சாச்சு, கோயிலில் எல்லாமே செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய வரலாறு தான் சொல்லிட்டு வரேன். என்னுடைய வரலாறில் நான் என்னுடைய குடும்பத்துடைய பொருளாதாரத்துக்கு நான் என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரலாம். அடுத்து வர்ற பகுதிகளில் நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். எல்லாருமே தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா மக்களே? எல்லாருமே அவங்கவங்க குடும்பத்துக்கு அவங்கவுங்க பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம எல்லா வேலையும் செஞ்சு தான் நம்ம பிள்ளைகளை பெரிய ஆளாக்குவோம். அந்த சூழ்நிலை அந்த காலகட்டம் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீடு வந்து மிடில் கிளாஸ் தான். மிடில் கிளாஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். தகப்பனார் கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, அம்மா ஒரு ஆள் தான். 5 பிள்ளைங்க, 5 பெண் குழந்தைகளை அவங்க வந்து வளர்த்தாகணும். அதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த பொண்ணுன்றதுனால நான் வந்த இடமும் அதே மாதிரி தான். வசதியாக வாய்ப்பெல்லாம் கிடையாது. நம்ம வந்து வேலை பார்த்து கஷ்டப்பட்டு முன்னேறி வரக்கூடிய ஒரு வீட்டுக்கு தான் நான் மருமகளாக வந்தேன். அதனால் நான் என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படின்றத அடுத்து வர்ற பகுதிகளில் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கல்யாணம் ஆகி மாதமாக இருந்து என் குழந்த பிறந்து ஒரு வயசு இருக்கும். அப்போ நான் என்ன வேலை ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா, 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்தேன்ப்பா. வந்து நான் 10 படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் எனக்கு சரியாக தெரியாது. அதனால் 1லேருந்து 5 வரைக்கும் தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். நான் இருந்த காம்பவுண்ட் வந்து 11 வீடு. அந்த 11 வீட்லேயுமே பிள்ளைங்க, வீட்டுக்கு 2 பிள்ளைங்க, ஒரு அக்கா வீட்டிலலாம் 3 பிள்ளைங்க இருந்தாங்க, 2 பசங்க ஒரு பொண்ணு. அந்த மாதிரி ஒரு 10-15 பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்தேன். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ் வரைக்கும் 100 ரூபாய் வாங்கினேன். 4, 5 அப்படி வர்ற பிள்ளைங்கள்ட்ட 200 ரூபாய் வாங்கினேன். அப்போ எனக்கு ஒரு 1500 ரூபா வருமானம் வந்துச்சு. அதை வச்சு நம்ம ஏதாவது நம்ம வீட்டுக்கு பொருளாதாரத்தை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முத கை குழந்தைய வச்சுக்கிட்டு டியூஷன் டப்பா எடுத்தேன். என்னுடைய குடும்ப வாழ்வாதாரத்துக்கு டியூஷன் எடுத்தேன். பார்த்துக்கங்க, ஒரு 15 பிள்ளைங்க வந்துச்சுங்க. வந்தாலும் டியூஷன் என்னால் என்ன டைம் எடுப்பேன் அப்படின்னா 4 to ஒரு 7-8 மணி வரை இருப்பாங்க. ஏன்னா பசங்க எங்கள் வீட்டை சுற்றி தான் பிள்ளைங்க, வேறு தூரம் தொலைவில் இருந்தெல்லாம் வரல. அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏன்னா கைப்பிள்ளை வச்சுருக்கேனா, அதனால் அவன் வேறு அழுமை, அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிள்ளைகளை பக்கத்தில் இருக்க பிள்ளைகளை மட்டும் கூப்பிட்டு டியூஷன் எடுத்தேன். பார்த்துக்கங்க. ஓகேவா மக்களே? முதல்ல நான் வந்து திருமணம் ஆன உடனே, குழந்தை பிறந்தோடனே முதல்ல நான் செஞ்ச தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுத்தது தான். சரி மக்களே, நம்ம நாளைக்கு இன்னொரு பகுதியில் அடுத்து என்ன வேலை பார்த்தேன் அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுபோல் கமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து கமெண்ட் போடுங்க. போன வீடியோவில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒருத்தவங்க, ஒரு உறவு வந்து, ஒரு நண்பரோ தோழரோ 2 ஒன்று தான், சகோதரரோ, அவங்க வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது என் லைஃப்க்கு அவங்க வர்றவங்க தான். அதான் சொல்லியிருந்தாங்க, அம்மா நான் வரும்போதே உங்கள் லைஃப்க்கு வரும்போதே உங்கள் முகத்தை பார்த்தே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், உங்களுக்கு
சாமி வரும்னு நான் கேட்டேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் ரிப்ளை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக. அது மாதிரி உங்களுடைய கமாண்டுகளை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கப்பா. ஏன்னா கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். தயவுசெய்து இது எதுவுமே பொய்ன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. என்னுடைய உண்மை கதை, உண்மை வரலாறெல்லாம் சொல்லிட்டு வரேன். சரி, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை மலரக்கா. நன்றி, வணக்கம்.